நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் இருந்து தோன்றுறாங்க. இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்காக நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யோபு, உங்க எல்லாருக்கும் யோபுவை பத்தி தெரியும். யோபு பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கு யாருமே நம்ம அந்த அளவுக்கு கூட அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சது கிடையாது. ஒன்றன் பின்னாக ஒன்றாக யோபு வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே யோபு கர்த்தருக்குள்ள விசுவாசமாக நம்பிக்கையுள்ளவனாக இருந்தாப்ல. யோபுவோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். என் மாம்சம் அழுகி போன பின்பு நான் அவரை காண்பேன், என் மாம்சத்திலே நான் அவரை காண்பேன். அந்நிய கண்களினால அல்ல, என் கண்களே அவரை காணும். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த யோபுக்குரிய நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? நன்றாக கேட்டுக்கோங்க. நம்ம ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு கண்டு காணாம போகிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்டவர் கிடையாது. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஏற்ற நேரத்தில் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம அது வரைக்கும் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கணும். அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி புலம்பிடாதீங்க, கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்திராதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று நான் அறிந்திருக்கிறேன். ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, உபத்திரவங்கள் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கீர்த்தனையில ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறையுண்டு, கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதனால எதை கண்டு கலங்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க பிரச்சனைகள் இருந்து, உங்க கவலைகள் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, வேதத்தை நன்றாக தியானித்து அதன்படி நடங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்து நிலுங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்னாலும் சரி, கர்த்தர் அந்த பிரச்சனைகள் இருந்து, போராட்டத்தில் இருந்தோ, கவலைகள் இருந்தோ உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதை நம்புங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.